விக்னேஸ்வராய நமக. நம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க குக்கு பக்தி மீடியா சேனல் நேயர்களுக்கு ஜோதிடம் முத்துசாமி அன்பு வணக்கங்கள். எந்த விஷயத்திலும் தெளிவான சிந்தனையும் பிரச்சனையில் இருந்து தப்பித்துக் கொள்ளும் ஆற்றலும் படைத்த மீனராசி என்பதே உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாவசு வருஷத்தின் சனி பகவானுடைய வக்ரகதியினால் ஏற்படக்கூடிய பலாபலங்களை எடுத்துக் கொள்கின்றேன். பொதுவாக பஞ்சாங்கம் ரெண்டு பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம். இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் கும்பராசியில தான் இருக்கிறார், அதுலதான் வக்ரம் அடைகின்றார். திருக்கணிதத்தின் அடிப்படையில உங்கள் ராசியாக மீன ராசியில சனி பகவான் அமர்ந்திருக்கின்றார், அங்குதான் வக்ரகதி அடையப்படுறார். இப்ப பலன்கள் உங்களுக்கு முழுக்க திருக்கணிதத்தின் அடிப்படையில் தான் நான் எடுத்து சொல்ல இருக்கின்றேன். அதனால உங்கள் ராசியில தான் சனி பகவான் இருக்கிற மாதிரி வச்சு பலன்கள் உங்களுக்கு எடுத்து சொல்ல போறேன். அதன்படி இந்த ஆடி மாசம் 29ஆம் தேதி, அதாவது 13/7/2025 அன்றிலிருந்து கார்த்திகை மாசம் 12ஆம் தேதி வரை சனி பகவான் 136 நாட்கள் வக்ரகதியில் உங்கள் ராசியில தான் பயணித்துக் கொண்டே இருப்பார். இதுல பாத்தீங்கன்னா முதல் சனி பகவான் யார், அவருடைய காரகத்துவம் என்ன, அதுக்கப்புறம் தான் அவர் உங்கள் ராசிக்கு என்ன ஆதிபத்தியம் வாங்குறார், அந்த ஆதிபத்தியத்தின் மூலமாக எந்த இடத்துல அமர்ந்து பலன் தரப்போறார், இதுதான் முக்கியமான விஷயம். இதுல அவர் வாங்குற காரகத்துவம் என்ன கேட்டீங்கன்னா, ஆயுள் காரகன், ஜீவன காரகன், தொழில் காரகன், கர்ம காரகன் அப்படிங்கிற பதவியில சனி பகவான் வகிக்கிறார். இது காமனான விஷயம், எல்லா பன்ராசியுமே அதான் விஷயம் இருக்கு. குறிப்பா உங்களுக்கு என்ன ஆதிபத்தியம் வாங்குறாரு அப்படின்னா, 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாப ஆதிபத்தியத்தையும் 12ஆம் இடம் சொல்லக்கூடிய விரைய ஆதிபத்தியத்தையும் சனி பகவான் வாங்குறார். அப்படி வாங்கிய சனி பகவான் உங்கள் ராசியிலே இப்ப அமர்ந்திருக்கிறார், வக்ரகதியில் அமர்ந்திருக்கின்றார். அப்ப லாபங்கள் உங்கள் ராசியில அமர்ந்திருக்கான நிறைய கிடைக்க போகிறது. அது வக்ரமாக இருந்தாலும் சரி, வக்ரம் பார்த்தீங்கன்னா இன்னும் சில நேரங்களில் அள்ளி கொடுக்கும்னு சொல்லுவோம். அந்த அள்ளி கொடுக்கறது சரியான முறையில் பயன்படுத்த வேண்டியது நம்மளுடைய பொறுப்புன்னு சொல்லுவோம். அதனால லாபங்கள் நிறைய கிடைக்க போகிறது. என்ன லாபங்கள் கிடைக்க போகிறது? தொழில் ரீதியான நல்ல லாபங்கள் கிடைக்கும். தொழில், வியாபாரம், உத்தியோகம் இவரெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும். குடும்ப ரீதியான பலங்கள் நிச்சயமாக கிடைக்கும். குடும்பத்துல நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். மங்களகரமான நிகழ்ச்சியில் எதிர்பார்த்திருக்கவங்களுக்கெல்லாம் மங்களங்கள், சுப மங்களங்கள் கிடைக்கும். கல்யாணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் கிடைக்கும், வெளிநாட்டு பயணங்கள் கிடைக்கும், பங்குச் சந்தைகள் சிறப்பாக இருக்கும், கட்டிட சம்பந்தப்பட்டது, கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் நல்ல பலன்கள் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மீனராசிக்காரர்களுக்கு வக்ரத்தின் மூலமாக கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தை பொறுத்தவரைக்கும் விரயமும் கிடைக்கும். என்ன விரயம் அப்படின்னு சொல்லிக்கிட்டா, உடல் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத உணவுகளை உட்கொள்ளக்கூடாது, தேவையில்லாத செலவுகள் செய்யக்கூடாது, கடன் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். தேவையில்லாம கடன்கள் வாங்கினீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனையை கொடுக்கும். அதனால இவையெல்லாம் விரயத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனா அதே விரயங்களை பார்த்தீங்கன்னா சுப விரயமா நீங்க மாத்தினீங்கன்னா நல்லது. ஒரு வீடு கட்டுறது, ஒரு கல்யாணம் காட்சி பண்ணி கொடுக்கறது, ஒரு விசேஷ மங்களகரமான விசேஷங்கள் வைக்கிறது, அல்லது ஒரு வண்டி வாங்குறது, இந்த மாதிரி சுப விரயங்களை மாத்திக்கிட்டீங்கன்னா விரயம் ஏற்பட போறதுங்கிறது உறுதி. அந்த விரயத்தை சுப விரயமா மாத்தினீங்கன்னா இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்னும் பலன்கள் நிறைய கிடைக்க போகிறது. அடுத்து மிக முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா, தைரியம், வீரியம், கீர்த்தி ஸ்தானங்கிற 3ஆம் பாவத்தை அவர் பார்க்கறதுனால உங்களுக்கு நன்மைகள் நிறைய கிடைக்க போகுது. எந்த ஒரு விஷயத்தையும் துணிஞ்சு செயல்படுத்துங்க. செய்யலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுல கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. அவர் 3ஆம் பாவத்தை பார்க்கறதுனால அந்த துணிச்சலை அவர் உங்களுக்கு கொடுப்பார். அடுத்து கணவன் மனைவி உறவுல பொறுத்தளவுக்கு லாபங்களும் உண்டு, சிலருடைய குழப்பங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக ஏதாவது தேவையில்ல விஷயங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஆனாலும் லாபங்கள் தான் உங்களுக்கு நிறைய கிடைக்க போகுது. புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கவங்களாம் புத்திர பாக்கியம் கிடைக்கும். அடுத்து ஜீவனஸ்தானத்தை 10ஆம் பாவத்தை ஒரு சனி பகவான் பார்க்குறப்ப உங்களுக்கு ஜீவன பாவம் பல்கி பெருக்கும். தொழில் நல்லா இருக்கும்,
அதே மாதிரி உங்களுக்கு புது தொழில் செய்யறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும். வெளிநாடு வெளிமாநில தூரதேச பயணம் போகணும் முடிவு பண்ணவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும், விசா கிடைக்கும். அதே மாதிரி பெர்மனன்ட் விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, இதெல்லாம் இந்த காலகட்டங்கள்ல கிடைக்க போறது இந்த வக்ரகதியில. அதை நீங்க சரியான முறையில் பயன்படுத்திங்க, அதான் முக்கியமான விஷயம். அடுத்து வந்து யோக பலங்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப உங்கள் ராசிநாதனாகிய குரு பகவான் அந்த ஐப்பசி மாசம் முழுவதுமே அதிசாரம் பெற்று மிதுன ராசியில இருந்து கடகராசிக்கு போறார். அப்படி கடகராசிக்கு போறப்ப அவர் உச்சமடைகிறார், புனர்பூச 4ஆம் பாதத்துல உச்சமடைகிறார். அந்த காலகட்டங்கள்ல குரு பகவான் சனி பகவானை பார்க்கிறார். அப்ப ஒரு கிரகம் வந்து அந்த என்ன கிரகத்தை நமக்கு பேசிட்டு இருக்கோம் அந்த கிரகத்தை பார்த்தா பலன்கள் ரெட்டிப்பாக மாறும். அப்ப ஐப்பசி மாசத்துல நீங்க நினைச்ச விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா 1க்கு 2 பலன்கள் அள்ளி கொடுக்குற அளவுக்கு வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் நல்லா பயன்படுத்திங்க. பொதுவா வந்து கிரக அமைப்பு அப்படிங்கறத வச்சு பாக்குறத விட வந்து நாட்டு நடப்பு அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப அரசியல் ரீதியாக வந்து இந்த டெல்லி அப்புறம் அதை சுற்றியுள்ள மாநிலங்கள் இங்க எல்லாம் இயற்கை பேரிடர்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அரசியல்வாதிகள் அல்லது அரசியலில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தமிழ்நாட்டை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா கடற்கரையோர மாவட்டங்கள் இருக்குங்களா, அந்த மாவட்டங்கள்லாம் இயற்கை பேரிடலால் உயிர் சேதங்கள் ஏற்படுவதற்கோ அல்லது பொருள் சேதங்கள் ஏற்படுவதற்கோ வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் கொஞ்சம் முன்கூட்டியே வந்து சரி பண்ணிக்கங்க. அப்படி செஞ்சீங்கன்னா இந்த சனி பகவானுடைய வக்ரம் வந்து உங்களுக்கு பெரிய அளவு பாதிக்காது. பொதுவா வந்து மீனராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ரம் 136 நாட்களுமே வந்து நல்ல பலன்கள் நிறைய கிடைக்க காத்திருக்கின்றது. இந்த விரய பலன்களை சுப பலன்களாக மாத்தினீங்கன்னா அந்த பலன்களும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அதன் மூலமாக நன்மைகள் நிறைய கிடைக்க போகிறது. எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் லாபமாக கிடைக்க போகிறது. இவ்வளவு லாபத்தை நீங்க பயன்படுத்தி இறைவனுடைய ஆசீர்வாதத்தினால பரிபூர்ணமாக நன்மை அடைய ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்.